சரிங்களா? உங்களுக்கு அரசியலும் தெரியாது, மருத்துவமும் தெரியாது. சோ நோ இது தவறு. திரு ஃபெலிக்ஸ், ஐ அம் சாரி. அது தெளிவா நான் தெளிவா சொன்னேன். எங்கால் 2 பேர் கோட்டைக்கு போறாங்க, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு மந்திரிகளா. அவங்க ஆளுங்க 4-5 பேர் திரும்பி கோட்டைக்கு போறாங்க, பாளையம் கோட்டைக்கு முன்னாள் மந்திரிகளா. நக்கல்யா அவனுக்கு. காலையில ஒரு போஸ்டர் பார்த்தங்க. அதாவது 2 இலக்கு 2யுமே அடைஞ்சிட்டோம். ஒன்னு என்னது, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம போன தேர்தல் அடைஞ்சோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ட்டு அதிகாரத்துல போய் உட்கார்ற அந்த இலக்க இந்த தேர்தல் அடைஞ்சோம். ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். விசிகே உச்சத்துல இருக்குது. எல்லாத்தையும் எங்களுக்கு எங்களுடைய தாய் சிறுத்தை ப்ரூவ் பண்ணி நடத்தி காட்டிட்டாருங்க. டபுள் டக்கர் நாராயணா, பல்லே ஆலியா நீ. வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி பண்ணு பண்ணு. வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. அவர் யார் சார்? எங்க முதல்ல நாங்க சுமக்க வேண்டாமா? எனக்கு சுமக்கிட்டீங்கன்னா நீ அடிமைன்னு அர்த்தம். அடிமைகள் பேசலாமா? யாருக்கு யார் அடிமை? தூக்கிட்டு போனா அடிமை தானே சார். திமுக வந்து காங்கிரஸின் அடிமை அப்படிங்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? அவங்கள தானே சொல்றாங்க எங்களை 20 வருஷம் தூக்கிட்டு இருந்தாங்க, அப்ப அடிமை இல்லையா? யாரிடம் ஆளாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவர் எல்லாம் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன் இல்ல. இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. நான் உங்களெல்லாம் PhD படிக்க வச்சிட்டு இருக்கிறேன். PhD படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எல்கேஜி படிக்கிறதுக்கு போறீங்களா? தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்படின்லாம் பேசிட்டு எங்க தோழரே எல்கேஜி படிக்க போயிட்டாரு. அதான் மேட்ரு. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போயிட்டாரு. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கோடு வேர்ட்லாம் கொடுத்தாரு. கரெக்டா கேட்ச் பண்ணி அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி, டிவிகேவோட கூட்டணி, டிஎம்கேவோட அலைன்ஸ் இல்ல அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு, எங்களாலதான் 5 இடங்கள்ல நீங்க ஜெயித்தீங்க. 5 சீட்டு ஜெயிச்சிருக்குல்ல, அதுல மாயவரம் ஒன்ன தவிர மற்ற 4 தொகுதியிலும் திமுக அந்த கட்சி தொடங்கல இருந்து இன்னைக்கு வரணும் எப்பவாவது ஜெயிச்சிருக்கா சொல்லுங்க. இந்த 4 தொகுதியிலும் அங்க வாழ்க்கையிலே ஜெயிச்சது இல்ல. அதுல காங்கிரஸ் ஜெயிச்சு இவங்களால ஜெயிச்சதா? இந்த மூதேவி அவங்க அப்பனை முதல்ல ஜெயிக்க வைக்கணும்ல. உங்க அப்பனையே ஜெயிக்க வைக்க முடியல, எங்களை ஜெயிக்க வச்சாங்களா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா கேக்குதா? விசிகே தங்களை விட்டு போனால், கூட்டணியிலிருந்து வெளியே போனால் கட்சியை உடைக்கிற வேலையை பண்ணு இல்லையே. வாழ்த்துக்கள் எல்லாம் மாண்போட சொன்னாங்களே. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. காங்கிரஸ் தானே திட்டினாங்க, எங்களை எல்லாம் திட்டலையே அப்படின்னு கூட பச்சை பிள்ளை மாதிரி சில விசிகே தோழர்கள் கேட்கலாம். இல்லைங்க, காங்கிரஸ் திட்டலாம், காங்கிரஸ் அடிக்கலாம், ஆனா விசிகேவை அடிக்க மாட்டாங்க, உடைப்பாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் நிர்வாகிகளை உடைக்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அத அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அந்த ஓவத்துல தூக்கிக்கிட்டு இருக்காயா? இன்னும் சாக்ரட்டிஸ் பேர மாதிரியும் குபேரனுடைய கொள்ளு பேர மாதிரியும் பேசுறதெல்லாம் நிறுத்திக்கிறது நல்லது. திரும்பி பேசினா ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால இனிமேலாவது அடக்கமா பேசினா நல்லது. இந்த தலைவர் இருக்கிறாரே வழிகாட்டி பெரியார், சுதந்திரம் கிடைக்கிற போது என்ன சொன்னாரு? இன்று துக்க நாள் சொன்னாரு. உங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது சுதந்திரம் வாங்கினதுல. பங்கு இல்லாம இப்போ வந்து நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோம், எம்பி ஆயிட்டோன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் முடிய, நீங்க என்னவோ பிச்சை போட்ட மாதிரி சுதந்திரத்துக்கு போராட்டங்களை பத்தி பேசுறா. என்ன கொழுப்பு! ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நீங்க சுதந்திரமே வேணான்னு பிரிட்டிஷ் ராணியே இந்த நாட்டில் ஆளட்டுன்னு சொன்ன ஜன்மங்கள். நீ உங்களுக்கு ஏதுங்க இந்த உரிமை? உங்களுக்கு புரியுது? அசிங்கமா இல்லையா? இவங்களுக்கு கூச்சமே இருக்காதா? அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கப்படலையா? கூடி குறுக வைக்கலையா? இந்தியாவில்
பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத. பெரிய மேதைங்க, நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி, உலகமே திரும்பி பார்க்குது. அரசியல்னாவே இந்த உதயநிதி சொல்றதும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து ரஷ்ய ஜனாதிபதி பைத்தியக்காரர். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு சொல்ல சொல்லுங்க போல. என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் பதில் சொல்ற மாதிரி கேள்வியா கேளுங்க. இவங்க அடிச்ச கொள்ளைக்கு நாங்க இன்னைக்கு ஒன்றும் பழி சுமந்துட்டு இருக்கோம். 2G எங்க ஆட்சி போனதுக்கே அதுவும் காரணமா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே வெளியே போனாங்களா? கூடா நட்பு கேடாய் விளையினாங்களா? அது முதுகுல குத்துறதா, எங்க குத்துறதுங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க சார், எங்களுக்கு புரியல. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அடிப்படை அறிவு. ஆனா 2.5 வயசு குழந்தைக்கு தெரியுது உதவாநிதினு பேர் மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேர் நீங்களே மாத்திரீங்களா? இல்லைங்க, பேர் நல்ல பேருங்க. உதவுனா உதயநிதி, உதவலைன்னா உதவாநிதி தானே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மக்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் துபாய்க்கு மாசத்துக்கு 2 தடவை போயிட்டு வரீங்களா? அவர் சொந்த விஷயமா போயிட்டு வருவார். அதான் சொந்த விஷயம். என்ன சொல்லு? நீதான் பெரிய மேதை இல்ல, பெரிய அறிஞர் இல்ல, பெரிய தலைவன் இல்ல, நீ தானே எல்லாருக்கும் உபதேசம் பண்ற. அங்க எதுக்கு போயிட்டு வர சொல்லு. ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இவங்க கதை என்னன்னா, இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற போது வாழ்த்துவாங்க. சொல்லின் செல்வர் சம்பத் அப்படி பேசினாங்களா அந்த காலத்துல. தனி கட்சி ஆரம்பிச்சார் 62 63. அப்ப அவங்க என்ன தெரியுமா பேசுனாங்க? ஒட்டு காங்கிரஸ். அந்த கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்தை கிண்டல் பண்ணி முரசொலியில் கட்டம் கட்டி போடுவாங்க. இன்று ஒட்டு காங்கிரஸ் கூட்டத்துக்கு போனவர்கள் 97 பேர், அடுத்த நாள் இன்னைக்கு ஒட்டு காங்கிரஸ் கூட்டத்துக்கு போனவங்க 104 பேர், இப்படிலாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓ அப்படியா விஷயம்? வேறொன்றுமில்லை நண்பர்களே, வீட்டு வாசல் படியில் நின்று வீட்டுக்குள்ளே போகிறவனை ஒவ்வொருவரின் தலையை எண்ணி எண்ணி அனுப்பிய புத்தி என் நண்பன் கருணாநிதிக்கு இன்னும் போகவில்லை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் சொல்லைங்க, கண்ணதாசன் 63 சொன்னது. கண்ணதாசனும் கருணாநிதி இரட்டை பிறவி இல்லையா? ஒன்னு இருந்தவங்கல்ல. இவரை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி இவருக்கு தெரியும். இதை ஒன்ன சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. தாவேகா வந்து சமூக வலைத்தளங்கள்ல சிறப்பா செயல்பட்டதுனால நம்ம அதை கணிக்க தவறிட்டோம். அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய சமூக வலைத்தளம் போயிட்டான், நம்மளால போக முடியல. இனிமேல் தொண்டர்கள்லாம் வந்து இங்க வேற கல்யாணத்துல அவங்க அப்பா பேசும்போது இருந்தாலும் பக்கத்துல வேற ஏதாவது பார்த்துட்டு இருந்தாரு போல இருக்கு. வா தாத்தா சிக்கிட்ட வா.